அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி 1 கிலோ மட்டன் பிரியாணி போடுறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மேச்சேரி மட்டன், அது 1 கிலோ, 2 கிலோ மட்டன் பிரியாணி. போய் பார்க்கலான்னு தான் வந்தேன். பார்க்குறேன், அதான் வர சொன்னார் நேற்று. சின்னமனூரில் இருந்தேன். இப்போ தான் வந்து ஹலோ மாஸ்டர், இன்றைக்கி நம்ம 1 கிலோ திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, அதுவும் குக்கரில் ஸ்பூனில் இடையில எப்படி வேணாலும் அளவு சொல்கிறோம். அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி 1 கிலோ மட்டன் பிரியாணி போடுறோம். வீட்டில் செஞ்சு கலக்குங்க. அதாவது 6 to 8 பேர் சாப்பிட்லாம். பெரியவங்க 6 பேர், சில்ட்ரன்ஸ் 2, 8 பேர் சாப்பிட்லாம். மணமங்கலம் வேறு லெவல். அன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் செய்யணும். மட்டன் வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். அப்படியே இடையில ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு வாங்க போய் செய்வோம். டாப்பாக செய்வோம் வாங்க. 1 கிலோ திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க வாங்க. சீரக சம்பா அரிசி 1 கிலோ, மேச்சேரி மட்டன் 1 கிலோ, நெய் 100 மில்லி, ரீஃபண்ட் ஆயில் 150, தயிர் 100 மில்லி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 130 கிராமு, பூண்டு 130 கிராமு, இஞ்சி 100 கிராமு, 125 கிராம் தக்காளி, 25 கிராம் முந்திரி, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, பட்டை கிராம் மிளகாய் 2 ஸ்பூனு, உப்பு தேவைக்கு, பல்லாரி 100 கிராம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை. பிஸ்மில்லா. இப்போ வந்து குக்கர் காய்ச்சிருச்சு. இங்கே பாருங்க, 150 மில்லி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம். அருமையாக இருக்குங்க. 100 மில்லி நெய் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி இடையெல்லாம் சொல்லிட்டீங்க, மறுபடியும் சொல்லுங்க. இருக்கட்டும். ஆமாம், இங்கே பாருங்க. எண்ணெய் காயட்டும், பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை பார்த்தீங்களா அப்படியே மேச்சேரிங்க 1 கிலோ. தீபாவளி ஸ்பெஷலாக போட்டு ஈஸியாக காமிக்க போகிற மக்களுக்கு. அவங்க ஈஸியாக செய்யணும். அதாவது பெரியவங்க ஒரு 6 பேர் சாப்பிடலாம், சில்ட்ரன்ஸ் 2 பேர், மொத்தம் 8 பேர் கலக்கலாம் வாங்க. இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, நம்ம பல்லாரி ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எண்ணெய் நெய்யும் காய்ஞ்சிருச்சு. ஆமாம், நல்லா சொன்னீங்க. எண்ணெய் எப்படி சொல்லுங்க, எண்ணெய் நெய்யும் நல்லா காய்ஞ்சி பல்லாரி ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. அப்படியே பூ போல கொட்டுங்க. ஆனால் வேற இருக்கு. இப்போ வந்து பல்லாரி வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே புதினா 1 கை அப்படியே ஆட் பண்ணுங்க. இவன் பிடிச்ச புடியா அவ்வளோதாங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் திரிஞ்சு அப்படியே தனியாக வருது பார்த்தீங்களா, இந்த முருகனது. வரம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. 1 2 வெங்காயம் வதங்கினாடி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பல்லாரி வந்து ரொம்பையும் கருகலாக இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப கறிட்டால் கசக்கும், ரொம்பையும் வதங்காமல் இருந்தாலும் அது அந்த டேஸ்ட்டு கலர் கொடுக்காது. அதாவது குஸ்கா நெய் சோறுக்கு ஓரளவு கண்ணாடி பாதத்தில் வந்தால் கூட போட்டுடலாம், தப்பு இல்லை. இதுக்கு பிரியாணிக்கு மட்டும் அப்படியே பொன்னரமாக வரணும். வாங்க, பொன்னரமாக வருது பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க. அப்படியே அப்படின்னா கொஞ்சம் நேரங்க இந்த புதினா வாசம் வந்துடும். அந்த வெங்காயத்தை பாருங்க, இதாக பொன் முருவல்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எத்தனை தக்காளி? தக்காளி ஒரு 125 கிராமுங்க. ஒரு 3 தக்காளி தான். ஆமாம், அதாவது புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தக்காளி நல்லா இருக்க மைமையாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மட்டனை ஆட் பண்ணிடுறேன். கழுவி வச்சுருந்தேன் மட்டனை அப்படியே கழுவி வச்சுருக்கேங்க. அப்படியே அதை லைட்டாக பரப்பி விட்டால் போதுங்க. ஒன்றும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா பரப்பி விட்டால் போதும். சரிங்களா? தயிர் நம்ம 100 மில்லி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம பட்டை கிராம் ஏலக்காய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதான் பட்டை 8 கிராமு, கிராம்பு 2 கிராம், ஏலக்காய் 4 கிராமு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவு வந்து 2 ஸ்பூனு தான் வரும். இங்கே பாருங்க, அப்படியே 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து பைண்டிங் பண்ணலை, மேலாக போகிறோம், கலர் கிடைக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? பூண்டு வந்து 130 கிராம், 6 ஸ்பூன் வரும். இந்த போட்டுக்கலாம் வாங்க. அதே போல் சின்ன வெங்காயம் 130 கிராம், அதே 6 ஸ்பூனு தாங்க. இஞ்சி 100 கிராம், அதே 6 ஸ்பூனு தாங்க. அப்படியே 1 கிலோவுக்கு 6 ஸ்பூன் வருதுங்க. முந்திரி ஒரு 20 கிராம் போதுங்க. போடுங்க, அதையும் போட்டுருங்க. போடல, நான் ரொம்ப தேட்டோம். இப்போ வந்து நம்ம செலவு தண்ணி 1 டம்ளர், அதாவது 150 மில்லி இருக்கும் தண்ணி ஊற்றுறப்ப கறி வேகிறதுக்கு. உப்பு ஒரு 35 கிராம் போடுறேன், தேவைன்னா போட்டுக்கலாம். விசில் இல்லை, சும்மா அப்படியே பெரட்டி மூடிய போடுறோம். ஓகே, வேண்டாம் பார்ப்போம் வாங்க. அடுப்பு சிம்மில் இருக்கா? ஹையில் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிடுவோம், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஓகே. ஆமாம், அதாவது சின்ன ஒரு இது லெமன் சொல்லலை. ஏவா இருங்க, மறந்துட்டீங்க. சின்ன பழமாக 2 எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, 2 பழமும் ஓகே போகும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இப்போ நம்ம ஹையில் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா வாங்க, கொதி வந்துருச்சு, கிண்டி விடுவோம். வாங்க, மூடி நீ போட தேவையில்லை. பாருங்க அப்படியே ஆமாம் கலகலன்னு இருக்கா. இப்போ வந்து 1 கைப்பிடி மல்லித்தலை அப்படியே ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இனி மூடி போடக்கூடாது. சரிங்களா? பாருங்க அப்படியே அப்படியே ரொங்கணுங்க. ரொங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்து வட்டி அரிசியை ஊற போடுவோம். ஓகே, ஓடணும். ஹையில் வச்சுருக்கோம். அப்போ போய் கிண்டி விட்டு பார்த்துக்கறணும், பிடிக்காமல் பார்த்துக்கணும், கிட்ட நிற்கணும். ஆமாம், இதை எவ்வளோ ஈஸியாக செய்கிறோம், இதையும் விட்டு போயிடக்கூடாது. அதனால் கிட்ட நின்று பார்த்துக்கறணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வருது. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைப்போம். என்னங்க, சிம்மில் வேகிற மாதிரி எந்த இதுவுமே வேக்காடு இருக்குது. அதுக்கு கையில் வச்சா, அதனால் சிம்மில் வைப்போம். ஆங்க அப்படியே இப்போ சிம்மில் இருக்குது. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கிறோம். எலுமிச்சம்பழத்தை சொல்லவே இல்லைங்க, இப்போ சொல்லியாச்சு. இப்போ வந்து சிம்மில் வந்து ஒரு 4-5 நிமிஷம் வச்சப்போ ஐயில் மாற்றிக்கிறோம். இங்கே அப்படியே பாருங்கள், ஐயில் மாற்றிட்டோம். மேலே கொதிக்கிறது பாருங்கள், தெரிஞ்சு போயிரு கொதிக்கிற பார்த்தாலே பாருங்கள். அப்படியே இப்போ நம்ம கிண்டி விடுவோம். கறி வெந்துருச்சானு பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் கறிங்க, கறி இப்போ தான் அரை வேக்காடு பாயில் ஆகிருக்கு, வேகட்டும். சரிங்களா? புது மாஸ்டராக இருக்கீங்க. கேமராக்கு பின்னாடி இருந்தோம். ஓகே ஓகே ஓகே, சரி. என்ன மெசேஜ் சொல்ல போறீங்க? இது நம்ம இளம் கறினால எப்பயும் போல மெத்தட்லயே நம்ம செஞ்சிட்டோம். பட் நீங்க முத்தின கறி வேகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பல்லாரி போட்டு தாளிச்சு தக்காளி போட்டோம்ல, தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறியை போட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி மூடிய போட்டு 2-3 விசில் வேகாடு தகுந்த மாதிரி வெந்துரும். நீங்க அடுத்து மூடிய தொடர்ந்து எப்பயும் போல அடுத்து இஞ்சி போட்டு சின்னகாயம் போட்டுக்கலாம். அப்போ செலவு தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏற்கனவே குக்கரில் தண்ணி இருக்கும். ஓகே ஓகே, நல்லா சொன்னீங்க. சரி. ஒரு நாயகன் உதயம். நம்ம இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஐயில் வச்சு சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி வேக விட்டுருக்கோம். முதல் ஒரு அரை வேக்காடு அது வச்சு இப்போ ஒரு வேக்காடு பார்ப்போம். வாங்க, ஒரு 3/4 வேக்காடு ஆயிடுச்சுங்க. ஓகே, இந்த கலண்டுருச்சு. ஒரு 1/4 வேக்காடு ஆகட்டும். ஒரு 1/4 வேக்காடு வந்துச்சுன்னா 75-100% இதிலே வேக விட்டுரும், நல்லா இருக்கும். ஓகே, ஆக நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி வத்திருச்சு இந்த வேக்காடுக்கு, அதனால் அரை கிளாஸ் ஊற்றிருக்கோம். அதனால் வேக்காடுக்கு ஏன்னா நீங்களும் ஏன்னா அது இந்த செலவுலே வணங்கணும் எதிர்பார்க்காதீங்க. தண்ணி இல்லாட்டி ஒரு அரை கிளாஸ் 1 கிளாஸ் ஊற்றுங்க, அந்த தண்ணி கணக்கில் வராது. சரிங்களா? அது வதங்கி ஆவியாக போயிடும். நம்மளுக்கு கலரு கிராவிட்டி கிடக்கும், நல்ல டார்க்கா பாருங்க. அப்படியே கலர் பார்த்தீங்களா? எலும்பு சூப்பிலேருந்து கலந்துருச்சுங்களா? எலும்பு பார்த்தீங்களா? இதுமாரி தான் வேக ஆரம்பிச்சிருச்சு. தால்ச்சா கூட தேவையில்லை, ஆனால் வெறும் மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். ஆனால் தால்ச்சா வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, வச்சுக்கிறேன். ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பருப்பு எடுத்துருச்சு, எலும்பு போட்டு தால்ச்சா. இப்போ கொஞ்சம் போல அதையும் பார்ப்போம், ஏன்னா அதையும் நிற்கக்கூடாது, அதில் கண்டினியூவாக ஓடணும். இங்கே பாருங்க, அப்படியே
செலவெல்லாம் வணங்கிருக்கு நல்லா, அதாவது 90% கறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க. ஒன்று கரெக்டாக எடுத்து வச்சுருக்கு. 2 ஆமாம். எத்தனை 800. 1 ஓகே. 1 லிட்டர் 800 ml. இப்போ வந்து உலகி தண்ணியை ஊற்றி அடுப்பு ஐயில் வச்சாச்சு. இப்போ வாங்க மூடியை போடுவோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு அரிசியை ஊற போடுவோம். வாங்க. மூடியை பரட்டி போட்டிருக்கீங்க. ஆமாம், மூடியை பரட்டி போட்டிருக்கேன். அதான் இருக்கு. விசில்லாம் இல்லை, விசில் தனியாக இருக்கு. விசில் காணாம இருக்கு விசில் இருக்கு. விசில் இல்லாட்டி நம்ம கையை வச்சு அடிக்கிறேன். அரிசி எப்போ ஊற போட்டோம்? ஊற போட்டலாம். அரிசி ஊற போட்டோம். அரிசிக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். 2 கல் எடுத்துட்டு 3ஆவது ஊற வச்சுக்கிறோம். சரிங்களா? பாலை பூரா எடுத்துடணுங்க, இல்லாட்டி கஞ்சி பின்னிக்கிறோம். 3 கல் ஊற போட்டாச்சு. அப்படியே உழைக்குவாங்க. ஏறுங்க, நுர கூடிருச்சு. இப்போ நம்ம எதாவது சிம்மில் வைப்போம். சரிங்களா? 5 நிமிஷம் கொதிச்சிடும். அதனால் அரிசி 20 நிமிஷம் ஆகும். அதனால் சிம்மில் வைக்கிறோம். சரிங்களா? சிம்மில் வச்சு மூடியை போடுவோம். இப்போ அரிசி ஊறினோட்டி ஐயில் வச்சு போடுவோம். வாங்க பார்ப்போம். 25 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அரிசி ஊறிடுச்சு. உலையும் நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். அரிசி ஊறுறோம். இங்கே பாருங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம ஐயில் மாற்றுவோம். சரிங்களா? அரிசி போட போகிறோம். அதனால் கலகலன்னு கொதிக்கட்டும். ஓகே. கலகலன்னு கொதிக்குதா? ஆமாம், கலகலன்னு. இப்போ லைன் மூடி அப்படியே போட்டு வைப்போம். இப்போ அரிசியை கல்னி எடுத்து நம்ம ஆட் போடுவோம். வாங்க. கல்னி எடுத்துடல, வடிகட்டி. ஆமாம், வடிகட்டிங்க பாருங்க. அரிசி ஊறிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. கல்னி எடுப்போம். அப்படி கல்னின்றேன், வடிகட்டிடுவேன். நல்லா அழகா சொன்னீங்க. கண்ணு சட்டியில் போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஒரு பொட்டு வராது. இப்போ அந்த மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாவெல்லாம் போயிடணும். அப்போ தான் பசமாக ஒட்டாமல் அரிசி பருக்க தனியாக. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டியாச்சு, அரிசி ஆட் பண்ணி உலையை பாருங்கள் அப்படியே கொதிக்கிறது. ஒரு கிலோ சீரக சம்பா அப்படியே ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 4. அதாவது எப்போயுமே வாசமானதுக்கு மேலே மல்லிப்பூ நான் போடுவோம். சரிங்களா? எலுமிச்சம்பழம் 2 பழம், சின்ன பழமாக 1.5 பழம் போடுவோம். புளிப்பு வந்து விட்டுருவோம். இல்லாட்டி ஒரு 1/2 பழம் சேர்த்துக்கிறோம். 2 பழமாக சேர்த்து 1.5 பழம் போட்டிருக்கேன். இப்போ உலை வந்து நல்லா கொதிக்கி பாருங்கள். இப்போ தான் கிண்டணும். நல்லா ஐயில் வச்சுருக்கோம். ஓடிக்கிட்டு இருக்கு. உப்பு வர பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். புளிப்பெல்லாம் இருக்குது, போதும். இனி புளிப்பு தேவையில்லை. 1.5 பழம் தான் போட்டிருக்கோம். உப்பு மட்டும் லைட்டாக சேர்க்குறோம். அவ்வளோதாங்க. கொதி வரட்டு. எண்ணெய் எப்படி பாருங்கள், எண்ணெய் கதை மேலே வருது. நல்லா கொதிக்குது பாருங்க. வீட்டு சத்தம் போடலாங்களா? என்னன்னு தெரியுங்க? ஈரல் கிரேவி. அப்படியே எல்லாம் தீபாவளிக்கு தால்ச்சா வச்சாச்சு. ஈரல் போட வேண்டியதுதான். அதில் தான் சிம்பிளாக தம் போடணும். இது மாற்றி இதில் வச்சுக்கலாம் ஈரலை. சரிங்களா? மாற்றிடலாம். அப்படியே அரிசி மேய் வந்துருச்சு. அப்படியே சிம்மில் சின்ன அடுப்பில் வச்சுக்கலாம். வாங்க, இதில் வச்சுருக்கேன். இதில் இருக்கட்டும். ரயில வச்சு ஓட்டுவோம். நல்லா மேய் வருது. கிராவிட்டியாக மேய் வந்துருக்கு வேறு. வேணப்பாங்க. அப்படியே கரெக்டாக எப்பயும் போல தாங்க. அப்படியே சிம்பிளாக ஒரு 3 நிமிஷம் வச்சு 1/2 மணி நேரம் அப்படியே கிச்சன் வச்சோன்னா ஒரு தண்ணியெல்லாம் மேவி சூப்பராக பல இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இலையை போடுவோம். இலையை போட்டு அப்படியே தம்மு. எவ்வளோ இலை போட்டாலும் தாங்கும் போல. ஏன்னா தம்மு கிச்சனு தாங்கும். விசில் இல்லாமல் மூடியை போட்டு போட்டு விசில் போடுவோம். இப்போ வந்து ஐயில் வந்து நம்ம ஒரு 30 செகண்ட் 30 செகண்ட் கணக்கு பண்ணிக்கிட்டேன். மேலே வாட்ச் இருக்குது, கணக்கு பண்ணிக்கிட்டேன். 30 செகண்ட் ஐயில் இருக்குது. வாங்க 3 நிமிஷம் லோவில் வைப்போம். இங்கே பாருங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் தாராளமாக வைக்கலாம். இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட்டில் இருக்கட்டும். சரிங்களா? வாங்க. அப்படியே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் தம்மில் விட்டு
திண்டுக்கல் பிரியாணி 1 கிலோ தீபாவளி ஸ்பெஷல் எப்படி இருக்குது சாப்பிட்டு பாப்பா வாங்க. இப்போ தம் ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தம் உடச்சிக்கலாம் வாங்க. எடுங்க. அது அப்படியே பழன்னு இருக்கும் இல்லை, அப்படியே வேற லெவலுங்க. அவ்வளோதாங்க. அது 1 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே. என்ன ஆய் பறக்குது, தொட முடியல. ஒரு கறி மல்லியப்பா போச்சு. இது பாருங்க. தாளிச்சா சாப்பிடு பாப்பா வாங்க. புளிப்பு உப்பு எல்லாமே டாப்பா. நீங்கள் கறி பாருங்க. மல்லியப்பா இருக்கு, கறி பாருங்க. இதே மாதிரி இந்த ரெசிபி 1 கிலோ வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு அளவாக இருக்கும். தீபாவளிக்கு எல்லோரும் வீட்டில் அமர்க்கால் படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.